பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அதை பற்றி வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதை வந்து செவிசாய்க்காமல் மத்திய அரசு அதை வந்து தள்ளி வைத்து அவை அட்ஜர்ன் பண்ணியிருந்தார்கள். வந்து தொடர்ந்து வந்து விவாதிக்க வேண்டும் என்ற எங்களுடைய கருத்தினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தோம். நேற்றைய தினம் வந்து பாஜகவினர் வந்து இதை திசை திருப்புறையாக பாஜக உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து வந்து எதிர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதில் வந்து எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் வந்து தள்ளிவிடப்பட்டார். ஆனால் வந்து அதை திசை திருப்பும் வகையாக வந்து அவர்கள் ராகுல் காந்தி தள்ளிவிட்டார் என்று ஒரு இதை சொல்லி ஒரு பரப்பிற்கிட்டு அவர் மீது எஃப்ஐஆர் பட்டிருக்காரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களுடைய கோரிக்கைகளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கைகளும் விவாதிக்க வேண்டும், அதற்கான தீர்வை வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய்யான எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை கண்டித்தும் வந்து காங்கிரஸ்காரர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் வந்து இன்று எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கிறோம். மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும், அதை கோரிக்கையை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் இன்றைக்கு அமைதி வரையில் அறவழியில் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும், நாட்டு மக்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான சட்டம். அப்படிப்பட்ட சட்டத்தை இயற்றிய மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அதை இழிவுபடுத்துகின்ற செயலை யார் செய்தால் கண்டிப்போம். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் செய்தி என்பது மிக அவமானத்துக்குரியது. இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்.